சென்னையில் ஹெல்மெட், பைக் ஆக்சசரிஸ், ரைடிங் கியர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங். திடீர் மாரடைப்பு மரணங்களை ஆய்வு செய்ய சிறப்பு குழுவை அமைத்திருக்கிறது கர்நாடக அரசு. கொரோனா தடுப்பூசியால் இந்த மரணங்கள் ஏற்படுகிறதா என ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். யார் யாரை கொண்ட குழு இது? எத்தனை பேர் கொண்டது? இந்த குழுவுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது? பாரதிராஜா, விவரங்களை பதிவு பண்ணலாம். முதல்ல இந்த குழு அமைப்பதற்கான பின்னணி என்ன என்பதை பார்க்க வேண்டும். சமீப காலமாக கர்நாடகாவில் இளைஞர்கள் மரணம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மாரடைப்பால் மரணம் அடைவது அதிகமாக இருக்கிறது. இதற்கு காரணம் கொரோனா காலத்தில் போடப்பட்ட தடுப்பூசி தான் என பொது தளங்களில் விவாதம் அதிகரிக்க தொடங்கியது. இதனால் தான் மூத்த பத்திரிகையாளர் ராஜாராம் துள்ளூர் என்பவர் கர்நாடக தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் இந்த விவரங்களாம் உண்மையா என்பதை ஆராய்ந்து ஒரு குழு அமைக்க வேண்டும். மேலும் ஏன் இந்த இளைஞர்களின் மாரடைப்பு மரணம் என்பது அதிகரித்து வருகிறது என்பதை ஆராய ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அதன்படிதான் தற்போது கர்நாடக அரசு இந்த குழுவை அமைத்திருக்கிறது. இந்த குழுவை பொறுத்தமட்டில் மருத்துவ நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அதே போல இதய நோய் தொடர்பான துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் இடம்பெற்றிருப்பார்கள். மொத்தம் 8 பேர் கொண்ட குழுவாக இது இருக்கும். இதில் கர்நாடக சுகாதாரத்துறை அதிகாரியும் ஒருவர் இருப்பார். இந்த குழு முழுமையாக இந்த மாரடைப்பு மரணங்களை ஆய்வு செய்து எதற்கு இந்த மாரடைப்புக்கான காரணங்கள் என்ன, குறிப்பாக இந்த இளம் வயதில் மாரடைப்பு வருவதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து அதை அறிக்கையாக கர்நாடக அரசுக்கு அளிக்கும். அதே போல இதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன மேற்கொள்ள வேண்டும், குறிப்பாக எப்படி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது குறித்தெல்லாம் கூட இந்த குழு பரிந்துரை செய்யும். ஒட்டுமொத்தத்தில் இந்த குழு அமைக்கப்பட்டதற்கான முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது தற்போது சமூக ஊடகங்களில் விவாதமாக மாறியிருக்கும் கொரோனா தடுப்பூசியால் இந்த மாரடைப்பு ஏற்படுகிறது என்ற விஷயம் உண்மையா பொய்யா என்பதை இந்த குழுவின் அறிக்கை மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. சென்னையில் ஹெல்மெட், பைக் ஆக்சசரிஸ், ரைடிங் கியர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங்.